வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது வெங்கட்ராமன் சுனிதா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஃபைட் ஒன்று காட்டியிருக்காங்க, ப்ரொமோவில் போட்டிருப்பாங்க இல்லையா. இன்னும் அது இங்கே ஸ்டார்ட் ஆகலை, இங்கே நமக்கு காட்டலைங்க. என்ன நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜூஸ் அந்த இது ஏற்கனவே ஃபேக்ட்ரி இவங்க வச்சு நடத்துகிறாங்க இல்லையா. இதில் வந்து கனி வந்து பார்ஷியலாக நடக்கிறாங்கன்றது தான் இந்த ப்ரொமோவில் வந்து நமக்கு தெரிய வருது. ப்ளஸ் வந்து ஆதிரையோட வயலண்ட் தெரியுது. அடுத்தது கலையோட வயலண்ட் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏன் அப்படின்னா கலை வந்து சந்தர்ப்பம் பார்த்து எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ஊமை ஊரை கெடுக்கும் ஆமா ஆத்த கெடுக்குன்ற மாதிரி கலையரசன் வந்து சைலண்டாக இருக்கிற மாதிரி இருந்து அந்த டேபிள் சேர்லாம் எட்டு ஒதுக்கிறது வந்து அநாகரிகமான செயலுங்க அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து அங்கே இருக்கிற ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய லேம்ப் ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து உடச்சிட்டாங்க. அவங்க திரும்பவும் அதே தவிர தான் திரும்பவும் செய்கிறாங்க. என்னங்க கோவம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஆச்சுன்னா கூட நம்ம வார்த்தையால் வேணால் பேசிக்கலாம். உள்ளே இருக்கிற ப்ராடக்டை வந்து சேதப்படுத்தக்கூடாதுன்றதே ரூலாகவே அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் தெரிஞ்சே கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஒரு வன்முறையை வந்து கையாளுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கனி வந்து அந்த ப்ரொமோல என்ன சொல்றாங்க, இங்க ஒரு அராஜகம் நடக்குது, வன்முறை நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து பார்வதி அண்ட் திவாகரை பார்த்து சொல்றாங்க. அப்போ இங்க உள்ள பேசிட்டு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள பேசிட்டு இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா சபரி அந்த கனி அண்ட் டீம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே பார்வதி திவாகர் கம்ருதீனை தவிர வியானாவை தவிர மற்றவங்க எல்லாமே அவங்களோட ரூம்ல வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே ஒன்னா ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு கேப்டன் வந்து எப்படி ஒரு நடுநிலையாக நிற்க முடியும்? எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. 2 தடவை பிக் பாஸ் சொல்லியும் அதை வந்து கனி வந்து கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒன்றும் இல்லை தூங்காத அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துக்கிற வேலை. ஏன்னா செல்ல பிள்ளை இல்லையா எஃப்ஜே வந்து கனிக்கு. இவங்க 3 பேரோட பாண்டிங்னால தான் உள்ளே இருக்கிறவங்க கேமே விளையாட முடியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கனி, சபரி, எஃப்ஜே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக அற்பமாக நடந்துக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். இப்போதைக்கும் நம்ம திவாகருக்கு நடக்கிற சண்டையில் அந்த ஏதோ சொல்லுவாங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இதில் சபரி வந்து நல்லா திவாகரை தூண்டி விடுவாப்பல. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க இப்பயே வந்து அதாவது டீம் வந்து நார்மலாக பிரியலாங்க, இந்த ஒரு குரூப்பு அந்த ஒரு குரூப்புன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான், அதில் வந்து 14 பேருங்க. ஸோ அப்போ 14 பேர் வந்து கார்னர் பண்ணுறது யாரை பார்த்தீங்கன்னா பார்வதி, இந்த கமருதீன் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் திவாகர் ஆஸ் யூசுவல், இப்போ வியானா வந்து இப்போ தனிமைப்படுத்தப்படுறாங்க, பார்வதி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ இவர் கம்ருதீனும் வந்து ஓரளவுக்கு மிங்கிளாக பார்க்குறாரு. ஆனால் அவரை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மனப்பான்மையில் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. இவங்க எல்லாமே தனியாக இருக்காங்க. ஸோ அராஜகமான ஒரு இதுதான் இவங்க பிக் பாஸ்குள்ள வந்து சபரியும் கனியும் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய மேற்பார்வையில் அப்படின்றது தான் சொல்லலாம். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கனி வந்து ப்ராப்பராக இல்லைங்க. அதாவது பயாசுன்றதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நீங்களே பார்க்கும்போது தெரியும். எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே, அதாவது யாருன்னா சபரி கூடயே தான் இருக்காங்க. சபரி அந்த எஸ்ஜே சொல்லுவாங்க, அவன் மற்றவங்க ஆளுங்களுக்கு கூடயே தான் உள்ள சுத்திட்டு இருப்பாப்ல. ஆமா, அதே மாதிரி அந்த ஃபைட் நடக்கும்போது கனி கேட்காதது ஒரு பெரிய விஷயமா இங்க அவங்க தான் வந்து தூண்டி விடுறது. இதை நாங்க சபரி வந்து சபரி வந்து பின்னாடியே திவாகர் சார் என்ன சொல்றாங்க, நீங்க போய் கேளுனா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. இன்னும் வந்து சண்டைய பெருசாக்க தான் அவர் பாக்குறாரே தவிர ஒரு வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா அதை தடுக்க பார்க்கணும், இல்லைன்னா சமாதானப்படுத்துற அந்த முயற்சியிலையாச்சும் இறங்கி இருக்கணும். இங்க சபரியோட உண்மைத்தன்மை வந்து உண்மை முகம் வந்து வெளியில வருதுன்னு தான். அவரோட மாஸ்க் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சபரி வந்து பசுந்தோல் போர்த்திய புலி. அதாவது மத்தவங்களை தூண்டி விட்டுட்டு அவரு வந்து எல்லாரும் தள்ளி விட்டுட்டு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறாரு. ஆமா, அவருக்குன்னு சொந்தமா எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்ல. மத்தவங்களோட டேலண்ட்ல அவர் வந்து என்ன பண்றாரு, குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் சொல்ல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்குள்ள என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்றாரு, தன்னோட குரூப்ல இருங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அது வந்து அவரோட தரம் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது காட்டுறது. அப்போ அவர் ஸ்ட்ரென்த்தே இல்லாதவர். அவர் வந்து ஒரு பிக் பாஸ்க்குள்ள கேம் விளையாட ஒரு தகுதியற்றவர்னு தான் நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு நாமினேஷன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தகுதியற்றவர் அடிப்படையில் கனி, சபரி, எஃப்ஜே, ஆதிரை இவங்களெல்லாம் கொண்டு வரலாம் லைனாக. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ரம்யா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அட்டகாசம் பண்ணும்போது மட்டும் தான் உள்ளே தெரியுறாங்க. ரம்யா
எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சுத்தமாக ஸ்க்ரீன் அவுட்டு. அடுத்தது கெமியில ஒண்ணுமே இல்லைங்க. கெமி எதுவுமே இல்லை. இப்போ இன்னைக்கு மட்டும்தான், இத்தனை நாள் தெரியலன்றதுனால இன்னைக்கு வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அழறா மாதிரி, அவங்களுக்கும் எஃப்ஜேக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் வரா மாதிரி. ஸோ இவங்களெல்லாம் வரிசைப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டு வைல்டு கார்டில் வேற யாரையாவது நல்ல கண்டஸ்டன்ஸ் ஒரு 5 பேரை உள்ளே அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுக்கி எடுத்து இவங்களெல்லாம் வெளியில் அனுப்புங்க. இவங்களெல்லாம் எந்த தகுதியின் அடிப்படையில் கேமுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு தெரியல. நிறைய இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப அசிங்கமான கண்டென்ட் போகுதுன்றத. அதை எத்தனை தடவைங்க நம்ம சொல்கிறோம்? அந்த அசிங்கத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும்? உள்ள கேமு மட்டும் நம்ம பேசலாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அந்த விஷயங்களை பற்றிலாம் பேசலை. இங்கே இருக்கிற இப்போ நடந்த இந்த ப்ரொமோவில் நடந்த விஷயங்களும் உள்ளே இருக்கிற விஷயங்களையும் வந்து மேற்பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.